வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. சினிமா அப்படிங்கிறது இன்னைக்கு எளியவர்கள் கையிலும் இல்லை, எளியவர்கள் பார்க்குற மாதிரியும் இல்லை. எல்லாம் பேன் இண்டியா கான்செப்ட் தான். அவன் சேலத்தை பற்றி எடுக்கிறதில்ல, விழுப்புரத்தை பற்றி எடுக்கிறதில்ல, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர், மண்ணச்சநல்லூர், ஈரோடு எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு நிலம் தேவையில்லை, பொழுது தேவையில்லை, இந்த மண் தேவையில்லை, இந்த மக்கள் தேவையில்லை, இந்த மொழி தேவையில்லை. சினிமாவுக்கு அவனுக்கு ஒரு பிரம்மாண்டம் தேவை. அந்த பிரம்மாண்டத்துக்கு ஏதாவது ஒரு கதைக்களம் தேவை. பேன் இண்டியா, பேன் வேர்ல்டுன்னு போட்டு எந்த மொழி பேசுகிறவன் பார்த்தாலும் எந்த மொழிக்கானதாகவும் எந்த மாநிலத்துக்கானதாகவும் எந்த வர்க்கத்திற்காகவும் இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு பணக்காரன், ஒரு நுகர்வு வாழ்க்கை, ஒரு பிரம்மாண்டம், ஒரு சிஜி கிராஃபிக்ஸு, ஒருத்தர் 100 பேரை போட்டு அடிக்கிறது, ஒரு இல்லூஷன் வேர்ல்டு, கற்பனை உலகம், இதை காமிச்சு தான் இன்றைக்கி திரைப்படங்கள் பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி எடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய வியாபாரம் ஆகுது. மக்கள் மத்தியில் அது ஒரு போதை மாதிரி அதை சொல்லப்படுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பணத்தை கட்டிடுறான், ஆன்லைனில் புக்கிங் ஆயிடுது. படம் குப்பையாக இருந்ததுக்கும் மக்கள் பொறுப்பேற்க முடியாது. டைரக்டர், விநியோகஸ்தர் பணத்தை பார்த்துட்டு போயிடுறான் தயாரிப்பாளர். இதுதான் நடக்குது. இந்த நிலையில் ஏன் தயாரிப்பாளர்கள் நம்ம மண்ணை சேர்ந்தவங்களா இல்லை, ஒரு சமூக அக்கறை உள்ளவங்களா இல்லை அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. இயக்குநர்கள் ஏன் நம்ம மண்ணை சேர்ந்தவர்களா இல்லை, நமக்கு உணர்வாளர்களாக இல்லை, நெய்வேலி பிரச்சனையை பற்றி ஏன் எடுக்கலை, ஆண்டிப்பட்டி பிரச்சனையை பற்றி ஏன் எடுக்கலைன்னா, சினிமாங்கிறதே வேற ஒரு களமா இருக்கு. அது தமிழ்நாட்டில் தமிழன் பார்க்கறதுக்காக தமிழ் சினிமா எடுக்கிறான். ஆனா தமிழ் சினிமாவில் தமிழர்களுக்காக எதுவும் இல்லை, மக்களுக்காக எதுவும் இல்லை. அவன் வேற ஒரு மார்க்கெட்டை, ஒரு போலியா ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி அந்த மார்க்கெட்டுக்காக மக்களை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு அபத்தமான ஒரு சூழல் இருக்கு. இந்த நிலையில்தான் ஒரு ஒரு திரையை ரசிக்கின்ற, சினிமாவை நேசிக்கின்ற, மக்கள் பிரச்சனையை, சமூக தாக்கத்தை எடுக்கணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர், சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு இயக்குனர், வெங்காயம் ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த படத்தை எப்படி பிரபலங்களே இல்லாமல் மண்ணின் கதையை, மண்ணின் மைந்தர்களை வச்சு, தன்னுடைய பாட்டி, பல்லு போன பாட்டி, 70 வயசு பாட்டி, 80 வயசு பாட்டியை வச்சு, தான் சித்தி பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, தன்னுடைய குட்டி பசங்க, தங்கச்சி, மச்சினை, அப்பா, இந்த வெள்ளந்தியான சேலத்தை சேர்ந்த, சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் வச்சு ஒரு படம் எடுக்கிறான். அவங்கள வச்சு ட்ரைபாடை வச்சு எப்படி இது பண்ணலாம், 80 வயசு பாட்டியை ஆக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பயங்கரமான காமெடியோடையும், அதே சமயம் ஒரு மிகப்பிரிந்த ஒரு மனவழியை நமக்கு ஏற்படுத்துகின்ற ஆழமான உணர்வையும் ஒரு சேர கடத்துகின்ற வல்லமையுடன் அழகாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இவர் 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு வெங்காயம் ஒரு படம் எடுத்தார். மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு திரைப்படம். ஜோதிடம், பெண்ணடிமைத்தனம், இதெல்லாம் எந்த அளவுக்கு தொடர்புடையது, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு ஜோதிடர்கள் இந்த மண்ணில் மக்களின் நம்பிக்கையை மிகப்பெரிய ஒரு மூலதனமாக்கி அவங்க என்னென்ன செஞ்சுக்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ பெரிய வலைப்பின்னல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கிராமத்து மக்களை வச்சு சொன்ன படம் வெங்காயம். இவ்வளோ நல்ல மெசேஜ் சொன்ன படம் எப்படி ஓடும்? பெரிய லெவலில் ஓடலை. ஆனால் அந்த படத்தை இயக்குனர் சேரன் சப்போர்ட் பண்ணார், நடிகர் சத்யராஜ் சப்போர்ட் பண்ணாங்க, இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த படத்தை எப்படி நாங்களே எடுத்தோம், எழுத படிக்க தெரியாதவர்களாக சேர்ந்து எப்படி ஒரு சினிமாவை எடுத்தோம். காதல்னு வந்துட்டா எந்த ஒரு துறையும் ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நாங்களே கேமரா பண்ணி, நாங்களே எடிட் பண்ணி, நாங்களே டப்பிங் பண்ணி, இதுக்கு எப்படி செலவு பண்ணி, நிலம் வீடெல்லாம் விற்று, எவ்வளோ கஷ்டப்பட்டு விற்று, அது விநியோகஸ்தருங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு ஒரு தொழிலாக இன்னைக்கு, அது எந்த அளவுக்கு அதில் லாபி செய்யக்கூடிய விஷயமா இருக்குது, அது எப்படி எளியவர்களிருந்து விளக்குது. நல்ல படத்தை வாங்க இன்னைக்கு ஆளே கிடையாது. படத்தில் எந்த அளவுக்கு செக்ஸ் காட்சிகள், ஆபாச காட்சிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. நல்ல கமர்ஷியல் ட்ரெண்டாகவும் படத்துக்கு நகர்த்துறாங்க. நாங்கள் எப்படி ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறத 2வது படமாக எடுத்திருக்கிறாரு. ரொம்ப வித்தியாசமான முயற்சி. ஆனால் இது மாதிரியான படங்கள் திரையரங்குக்கு வருவது, எதுக்குமே ஒரு ஓப்பனிங் வேணும்ல. ஹீரோ கிடையாது, கவர்ச்சி பாடல் கிடையாது, ஓப்பனிங் ஃபைட்டு கிடையாது, போஸ்டர்லாம் அசிங்கமான எந்த காட்சிகளும் கிடையாது, படத்துலையும் எதுவும் கிடையாது. அப்புறம் எந்த வித கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் எப்படி இருக்கும்? இது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு ஒரு சினிமா எடுக்கிறதுக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு சினிமாலாம் 1008 பிரச்சனையை பேசுகிறோம். ஆனால் சினிமா எடுப்பதற்கே என்ன பிரச்சனையாக இருக்குது? ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு இயக்குனர் ஆக முடியாது. சமூகத்தை நேசிக்கின்ற ஒருத்தன் டைரக்டராகவோ தயாரிப்பாளராகவோ இருக்க முடியாது. 100% வியாபாரி, தப்பான வியாபாரி, இந்த மொழிக்கும் இனத்திற்கும் எதிரானவர்களாக இருப்பவர்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தப்பான விஷயத்துக்கும் பிரதிநிதியாக இருப்பவர்கள் கையில் தான் இன்னைக்கு டோட்டல் துறையே இருக்குது. நல்லவங்க கையில் இல்லை. வெறும் பணம் ஒரு காலத்தில் பணம் இருந்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சமாவது தான் எடுக்கிற படத்தில் கதையை பற்றி ஒரு அக்கறை இருக்கும். நாம் எடுத்த படம் ஒரு மெசேஜ் சொல்கிறதா இருக்கட்டுமே, இந்த மாதிரியான உணர்வுலாம் இருக்கணும்.
தயாரிப்பாளராகவே இருந்தாலும் அவனுக்கும் ஒரு கலைநயம் இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் இன்னைக்கு தயாரிப்பாளருங்கிறவங்க எல்லாமே ஒரு லாப கணக்கு, உபரி வெறி, ஒரு என்ன சொல்றது, சூதாட்ட சந்த மாதிரி சினிமா போயிருச்சுங்கிறத ரொம்ப வருத்தத்துடன் தன்னுடைய அனுபவத்துடன் யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. உண்மையிலே பேன் இண்டியாக்கள் மூலமாக சினிமாங்கிற மூலமாக 2.5 மணி நேரமாக நம்மளை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் உட்கார வைக்கின்ற நிலையில் இதுதான்ப்பா நம்ம ஊர், இதுதான்ப்பா நம்ம கிராமம், இதுதான்ப்பா நமக்கான பிரச்சனை அப்படின்னு மக்களை திருத்துகின்ற ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு திரைப்படத்தை நான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு பயோஸ்கோப்பு தான் இந்த பயோஸ்கோப் திரைப்படம். இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அற்புதமாக எடுத்திருக்காரு. தாஜ்னூர் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர், அவருடைய பங்களிப்பை நம்ம படத்தில் பாராட்டோம். இந்த படத்தில் அந்த சங்ககிரி ராஜ்குமாருடைய பாட்டி நடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ அழகா. இந்த சினிமா மோகம், இந்த சினிமாவில் 2 படம் நடிச்சுட்டா ஒருத்தன் ஹீரோவாக முதலமைச்சர் கனவுக்கு வந்துடுறாங்க, அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, தனிக்கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் பாமரர்கள் கிராமங்களில் எப்படி உரையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்குறாங்க. நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி இந்த படத்தெல்லாம் விட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஓப்பனிங் உண்டு. ஏன்னா நல்ல படங்கள் வந்து அந்த படத்தை நல்ல படம்னு ஒன்று வந்திருக்குன்னு மக்கள்கிட்ட போய் காமிக்கணுமே. இப்போ நம்ம ஜீவா சினிமாவில் நான் பயோஸ்கோப்னு ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியக்கூடிய ஒரு படம் வந்திருக்குன்னு படம் பார்க்குற யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த படம் எடுக்கிற முன்னாடி கேமராமேனே கேட்குறாங்களா அப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த படம் வர்றதே யாருக்கும் தெரியல, நல்ல படங்கள் வர்றதே யாருக்கும் தெரியல. அதனால் இங்கே வந்து கதை தீர்மானிக்கிறதுல, களம் தீர்மானிப்பதில் வெறும் பணம், பிரபலம், லாபி இதுதான் இன்றைக்கி தீர்மானிக்குது. அதுவும் இந்த பேன் இண்டியா கான்செப்டில் ரொம்ப மோசமான ஒரு சூழலை நோக்கி சினிமா கலைங்கிறது போயிருக்கு. ஏன்னா சினிமா நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். சினிமாங்கிறது வர்க்க பிரச்சனையை பேசியிருக்கு, சாதி ஒழிப்பை பேசியிருக்கு, மொழி உணர்வை பேசியிருக்கு, ஆண் பெண் பிரச்சனையை பேசியிருக்கு, குடும்ப பிரச்சனைகளை பேசியிருக்கு. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஹீரோயிசத்தை மட்டுமே பேசுது. எல்லா மொழிக்காரனும் பார்க்குறதுக்கு பொதுவான காரண காரியங்களை வைக்கிறாங்க. அதாவது தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எல்லாருக்கும் அந்த படம் வந்து புரியணும், கன்வே அப்படின்னா எந்த மொழிக்கும் சொந்தமாக அந்த படம் இருக்காது. எல்லா மொழிக்காரனுக்கும் என்ன புரியும்? செக்ஸு தான் புரியும், கிரைம் புரியும், வயலன்ஸ். இதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. செக்ஸு எல்லார் ஃபீலிங்ஸும் உண்டு, வயலன்ஸு, கிரைம் இதுதான் எல்லாருக்கும் புரியும். ஆம்பளை, பொம்பளை, தமிழன், தெலுங்கு, பஞ்சாபின்னு வித்தியாசம் இல்லாமல். அதனால் நல்ல கூறுகளை, சமூக விளிம்பியங்களை கதையாக எடுக்காமல் செக்ஸை வச்சு பேன் இண்டியா படம், ஆபாசத்தை வச்சு பேன் இண்டியா படம், கிரைம் காட்சிகள், வன்முறை காட்சிகளை வச்சு பேன் இண்டியா படம், பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சே இந்த 3 விஷயம் தான் இருக்குது. கிரைமு, வயலன்ஸு, செக்ஸு, ரெட்டை டபுள் மீனிங் டயலாக். இது எல்லாரும் விழுந்து சிரிப்பான்ல. அப்படி யோசித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நிலம், விவசாயம், மக்களுடைய பண்பாடு, மூட நம்பிக்கை, மக்களிடம் இருக்கக்கூடிய சினிமா மோகம்னு சினிமாவை வச்சே இவ்வளவு விஷயங்களை சாடி எடுத்திருக்கிறார். அந்த அன்பு நண்பர், அந்த இயக்குனர் தொடர்ச்சியாக அது மாதிரி படங்களை எடுக்கணும். அதற்கு அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெறணும். இது மாதிரி படங்களை ஆதரிங்க. ஆகா ஓடிடி தளத்தில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பாருங்கள். சமூக வலைதளங்களில் இந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து. அதுக்காக தான் அந்த பதிவு போட்டேன். இந்த மாதிரியும் படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரியும் நாட்டில் இயக்குநர்கள் இருக்கிறாங்க. எந்த பின்புலமும் இல்லாமல், பணபலமும் இல்லாமல் சினிமாவுக்குள் சாதிப்பவர்களும் இருக்கிறாங்க, சாதிக்க துடிப்பவர்களும் இருக்கிறாங்க. தயவுசெய்து அவர்களை நம்ம வளர்த்தெடுப்போம். அப்பா, பையன், அண்ணன், தம்பி இவங்க மட்டுமே சினிமாக்குள்ளே வர்றது இல்லாமல் இவர்களும் வந்தாதான் தமிழ் சினிமா தமிழர்களை பற்றி பேசும், மக்களை பற்றி பேசும். சரி, தயவு செய்து இந்த மாதிரி இயக்குநர்களை நம்ம ஆதரிக்கணும், வளர்க்கணும். அதுக்காண்டி தான் அந்த படம். நான் சொல்கிறதுக்கா இல்லை, நீங்கள் போய் அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல சென்டிமெண்ட், நகைச்சுவை, கமர்ஷியல் எலிமெண்ட், மக்களுக்கான கருத்துன்னு எல்லாமே கலந்து நல்லா கொடுத்துருக்காரு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக மக்களிடம் பேசப்படும் படமாக கண்டிப்பாக அமையும். இது போன்ற சினிமா குறித்த செய்திகள், பின்புலம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக அரசியல் காரணிகள்னு பல்வேறு செய்திகளை பல்வேறு நோக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க.